குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேத்ரா வரலையா எனக்கு? ஓகே ஓகே. கம்மி நேத்ரா, இப்போதான் உன்னை பற்றி கேட்டேன். ஏன் லேட்டு? தூங்கிட்டு இருந்தியா? தூங்கி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சா? ஓகே, ஆனால் இனிமேல் கரெக்ட் டைம் வரணும். ஓகே, நோ ப்ராப்ளம். போய் உட்காரு, சீட்டில் உட்காரு, நான் அட்டெண்டன்ஸ். ஏன் மேடம் லேட்டு? நீங்கள் என்னது ஆக்சிடென்ட்டா? முட்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது, இது ஆக்சிடென்ட்டா? விழுந்துட்டியா வந்து? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ 8 மணிக்கு 5 நிமிஷம் கழிச்சு வந்தேன்னா என்னால் அட்டெண்டன்ஸ் கொடுக்க முடியாது. நீ லேட் கமர், ஸோ கிளாஸ் வெளியே நின்று பிரின்சிபல் மேம் வருவாங்க, அவங்கள்ட்ட கற்றுக்கலாம். ஜஸ்ட் என்னை வந்து வெறுக்கிறது கூட. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த குரூப் பண்ணுமோ நேற்று கம்மியாக உட்காந்துருப்பாங்க. யா பார்த்தியா அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேம் நீ தான் ஃபஸ்ட் மேம். நீங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? நான் உங்கள் ப்ரெசன்டேஷனை என் காது தான் கவனிக்குது. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அவர்கிட்ட அவ்வளோ டவுட் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்கள் ப்ரெசன்டேஷனை என் காது கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்கள் பாட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நேற்று சரி பண்ணாது. சரியா போய் சரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வாட்டி டெஸ்ட் பேப்பர்ஸில் வந்து ரொம்ப கம்மி வாங்கியிருக்கீங்க. பட் நேத்ரா நல்ல மார்க் எடுத்துருக்க. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மார்க். நீ கரெக்டாக தான் எழுதியிருக்கா. ரொம்ப இதில் இருக்கு தெரியல. அது அந்த நீ வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்றனால தான் உனக்கு மார்க் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீ ஏன் நேத்ரா பேப்பரோட உன்னோட பேப்பரை கம்பேர் பண்ணுற? அவளை விட அதிகமாக எழுதியிருக்கா. அப்போ பாயிண்டாக எழுதியிருக்கா. நீ சுற்றி எழுதியிருக்கா, அதனால அதிகமாக இருக்கும். டு நாட் கம்பேர் பேப்பர்ஸ். நீ கம்பேர் பண்ணதுக்கே உனக்கு -10. போ